மீண்டும் அண்ணா பல்கலை போல ஒரு சம்பவம். ஊடகம் மூடி மறைத்த விஷயம். முதல்வர் தலையில் விழுந்த இடி. திமுக ஆட்சியின் கீழ் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பெண்களுக்கு எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை சீண்டல் அதிகரிக்கிறது. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம்தான் என்று தலை நிமிர்ந்து சொல்லுவேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களில் மட்டும் 2 பேரும் சம்பவம் நடந்துள்ளது. ஆனால் ஊடகம் மறைத்துள்ள செய்திதான் தற்போது வெளியாகி திமுகவுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போக்சோ வழக்குகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முழுக்க சரிந்துவிட்டது என்பதையே தற்போது நடந்துள்ள நிகழ்வு வெளிப்படுத்துகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக சென்னை தரமணியில் வட மாநிலத்தை சேர்ந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து குடும்பத்தையே வெட்டி கூவமாறு குப்பை கிடங்கு என போடப்பட்ட சம்பவம் பேசு பொருளாக மாறியது. இந்த ஒரு அதிர்ச்சி சம்பவம் குறைவதற்குள் சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரிகள் இன்னொரு அதிர்ச்சி சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நந்தனம் அரசு கலைக்கல்லூரி கேண்டீனில் பணிபுரிந்த இளம் பெண்ணை கேண்டீன் மாஸ்டர் உட்பட பல நபர்களால் கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள சம்பவம் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் விசாரணைகள் 3 பேர் கூட்டாக இணைந்து பாலியல் வன்கொடுமை செய்தது உறுதியாகியுள்ளது. பாதுகாப்பு வழங்க வேண்டிய அரசு கல்வி நிறுவனம் பெண்களுக்கு பயமும் மனவேதனையும் தரும் இடமாக மாறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பரபரப்பை கிளப்பியது. இப்போது அதே போன்ற ஒரு சம்பவம் தான் தற்போது நடந்தது. இதனை ஊடகமும் வெளிக்கொண்டு வரவில்லை. அரசு கலைக்கல்லூரியில் நடந்துள்ள இந்த பாலியல் வன்கொடுமை பின்புலத்தில் திமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கலாம் என கூறப்படுகிறது. இதுதான் திமுக வாக்குறுதி அளித்த விடியல் ஆட்சியா? பெண்கள் எப்பொழுதும் பயத்தில் வாழ வேண்டிய அவலமான நிலைதான் நிர்வாக திறனா என்ற கேள்விகள் எழுந்து வலுப்பெற்று வருகிறது. பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள், பொது வெளியில் நடந்து செல்லும் சூழல் என எங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைதான் உருவாகி உள்ளது. பெண்கள் மீது நடக்கும் குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒழிப்பேன் என்று கூறிய முதல்வர் இன்று நடக்கும் பிரச்சனையை தெரிந்தும் அந்த குரல் வெற்று முழக்கமாக மாறியுள்ளது என்றே பார்க்கப்படுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத திமுக அரசு ஆளும் உரிமையையே இழக்கிறது. இந்த ஆட்சியை மக்கள் விரட்டியடிக்கும் நாள் விரைவில் வரும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். அரசு கல்லூரியில் நடந்த இந்த சம்பவம் தற்போது வரை பொதுவெளியில் வராமல் அரசும் ஊடகமும் இணைந்து மூடி மறைப்பதாக கூறப்படுகிறது. நீங்கள் சோசியல் மீடியாவில் பேஜ், சேனல் வைத்திருந்தாலும் பெரிய வருமானம் இல்லையா? கவலையை விடுங்க. உடனே yachtpro24.com இல் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வெற்றி பெறுங்க.